சில உறவுகள் பிறப்பால் இல்லை, சில காதல்கள் சொல்லப்படாமலேயே இதயத்தில் துடிக்கும். இது வார்த்தைகளால் தொடங்காத ஒரு காதல், தியாகத்தில் பிறந்தது, மௌனத்தில் வளர்ந்து நேரம் வந்தால் உண்மையாக மாறும் ஒரு பயணம். ஒரு சிறுமியின் உலகம், ஒரு பெண்ணின் தியாகம், ஒரு ஆணின் மௌன காதல். இந்த மூன்று இதயங்களும் ஒன்றாக துடிக்கும் போது பிறக்கிறது இணைய துடிக்கும் இதயம். இது ஒரு அழகான காதல் கதை. எபிசோட் 1. இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் 2 முகங்களோடு வாழ்கிறான். சிலர் அதை மறைக்கிறார்கள், சிலர் அதிலேயே வாழ்கிறார்கள். அந்த 2 முகங்களையும் பிரதிபலிக்கும் ஒரு கதையை இன்று சொல்ல போகிறேன். இது காவேரிக்கும் கல்பனாவிற்குமான ஒரு பயணம். வாருங்கள், அவர்களின் உலகத்துக்குள் நுழையலாம். அது ஒரு அழகிய அதிகாலை நேரம். முருகன் துதி மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது மெதுவாக பொழுதும் புலரத் தொடங்கியது. அந்த நேரத்தில் மென்மையான வெளிச்சம் வீட்டின் மொட்டை மாடியை மெல்ல தழுவி கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்துக்குள் ஒரு சிறுமி சிரித்துக் கொண்டே ஓடினாள். அவள் பெயர் காவேரி. அழகிய மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுது தூரத்தில் இருந்து ஒரு குரல், காவேரி காவேரி, கீழே வாமா என்று ஒலித்தது. அதை கேட்ட காவேரி உடனே இதோ வந்துட்டே அம்மா என்று சொல்லிக்கொண்டே வேகமாக கீழே ஓடி வர ஆரம்பித்தாள். அப்பொழுது அதை பார்த்த கல்பனா, பார்த்து பொறுமையாவாமா, கீழே விழுந்துட போற என்று சொல்லிக்கொண்டே அவளை நோக்கி முன்னேறி சென்றாள். அவளின் அருகில் வந்த காவேரி அவளை பார்த்து, ஏமா என்ன கூப்பிட்டீங்க? ஆமா, இப்ப நம்ம எங்க போக போறோம் என்று கேட்டாள். அதற்கு கல்பனா மெதுவாக அவள் அருகில் வந்து அவள் தலையை தடவி கொடுத்தவாறு சிறிது புன்னகையை சிந்தினாள். பிறகு காவேரியை பார்த்து, நம்ம இப்ப வெளியூருக்கு போக போறோம். அப்பாவுக்கு டெல்லியில வேலை கிடைச்சிருக்குமா, இனிமே நம்ம அங்கதான் இருக்க போறோம் என்று கூறிய அடுத்த கணம் காவேரியின் கண்களில் சிறிது குழப்பம் தோன்றியது. அவளுக்கு கல்பனா கூறிய வார்த்தைகளில் உள்ள அர்த்தம் எதுவும் புரியவில்லை. ஆனால் அவளுக்கு தாங்கள் வெளியில் செல்ல போகிறோம் மட்டும் என்று தெரிந்தது. திரும்ப இந்த ஊருக்கு வருவது கடினம் என்பதும் புரிந்தது. சிரித்துக்கொண்டே சரி என்று கூறினாள். ஆனால் காவேரிக்கு இன்னும் தெரியாத ஒன்று இருந்தது. அது கல்பனா அவளின் உண்மையான அம்மா இல்லை, அவள் அவளுடைய அம்மாவின் தங்கை. காவேரியின் அம்மாவிற்கு என்ன நடந்தது, கல்பனா எப்படி காவேரியின் அம்மாவாக மாறினாள் என்பதையெல்லாம் அடுத்து வரும் எபிசோடில் பார்க்கலாம். இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்டும் செய்துவிட்டு செல்லுங்கள். நன்றி.